கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 71 சிவசங்கரரின் போர் எழுச்சி. அதன் தொடர்ச்சி. தேவர்கள் அனைவரும் சங்கரரின் யுத்தத்திற்கு தேவையான தேர், சாரதி, குதிரைகள், அம்புகளோடு கூடிய பெரிய வில் முதலானவற்றை பற்றி நீண்ட நேரம் யோசனை செய்தார்கள். கடைசியில் அவர்கள் சிவபெருமானுக்கு பொருத்தமான பெரிய வில் பொன்மயமான மேருமலைதான் என்றும் அதற்கு தகுதியான நான் கயிறு ஆதிதேசன்தான் என்றும் நிச்சயித்து வாயு தேவனை சரத்தின் இறக்கையாகவும், அக்னியை பானத்தின் பிடியாகவும், சந்திரனை உடலாகவும், மகாவிஷ்ணுவை பானத்தின் முனையாகவும், சிறப்பு வாய்ந்த 4 தேவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு பானமாகவும், விந்திய மலையை இரதத்தின் அச்சாகவும், கேசகிரியை அந்த அச்சுக்கு மேல் பாகத்திலுள்ள விட்டமாகவும், பூமியையே அந்த விட்டத்திற்கு மேல் பாகமான ஆசனமாகவும் அமைத்தார்கள். அந்த இரதத்தின் இடைவெளியாக ஆகாயம் அமைந்திருந்தது. சந்திர சூரியர்கள் அந்த இரதத்தின் சக்கரங்களானார்கள். சகா புனிதமான ரிக், யஜூர், சாம, அதர்வன முதலான வேதங்கள் 4ம் அந்த இரதத்தில் குதிரைகளாக அமைந்தன. வசிஷ்டர் முதலான முனிவர்கள் எல்லாம் ஸ்வஸ்தி வாசனம் சொல்லுவதிலும் முனைந்தவர்களாகவும், கிண்ணரர்கள், யக்ஷர், சித்தர், கிம்புருஷர் முதலானவர்கள் எல்லாம் கட்டியக்காரர்களாகவும், கந்தர்வர், கருடர், சாரணர் முதலானவர்கள் எல்லாம் கவீஸ்வரர்களாகவும், 8 குல பர்வதங்கள், 8 மகா நாகங்கள், சமுத்திரங்கள், மேக கூட்டங்கள் முதலானவைகள் எல்லாம் அந்த இரதத்தின் மேல் விமானம், இரத்தினம், ஆபரணம் ஆகியவனவாக அமைந்தன. மந்திரங்கள், 64 கலைகள், காமதேனுக்கள், திதிகள் ஆகியவையே அந்த இரதத்தின் அஷ்ட ஐஸ்வர்யங்களாகவும், யாகங்கள், கர்மாக்கள், தர்மங்கள், காலங்கள், கல்பங்கள் முதலானவை சிறிய ஆணிகளாகவும், தினங்கள், மாதங்கள், ருதுக்கள், அயனங்கள், யோகங்கள், கரணங்கள், க்ஷணங்கள், முகூர்த்தங்கள், காக்ஷ்டைகள் முதலானவை இரதத்தின் பெரிய ஆணிகளாகவும் அமைந்தன. இம்மாதிரியான சிறப்பான தன்மையில் சிவசங்கரருக்கான இரதம் வெகு நேர்த்தியாக அமைக்கப்பட்டது. அந்த இரதத்தின் சாரதியாக பிரம்மதேவன் அமர்ந்து கொண்டார். பிரணவமானது இரதத்தில் பூட்டப்பட்ட வேதங்களாகிய குதிரைகளை ஓட்டிச் செல்லும் சாட்டையாக அமைந்தது. பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் விஷ்ணு பரமாத்மா பானத்தின் முனையாகவும், வைகுண்ட வாசர் ஏவல் ஆளாகவும், மேருமலையின் மீதுள்ள மனோவதி பட்டினத்தில் இருக்கும் பிரம்மதேவர் சாரதியாகவும், சத்தியலோக வாசர் பரிசாரராகவும், பிரணவம் சாட்டையாகவும், தேவர்கள் அனைவரும் சைன்யங்களாகவும், இந்திரன் முதலான தேவலோக தலைவர்கள் அனைவரும் அவருடைய சேனாதிபதியாகவும், தவசீலர்களும் யோகீஸ்வரர்களும் ஸ்வஸ்தி வாசனம் சொல்லுகிறவர்களாகவும் ஆனார்கள். இந்த ஏற்பாடுகளையெல்லாம் செய்து முடித்ததும் மகாவிஷ்ணு கைலயங்கிரிக்கு சென்று அங்குள்ள நந்தி தேவரை வணங்கி அவரிடம் இந்த விவரங்களையெல்லாம் எடுத்துச் சொன்னார். நந்தி தேவரும் தகுந்த சமயம் பார்த்து ஈசனிடம் சென்று அந்த விஷயங்களை தெரிவித்தார். உடனே ஈஸ்வரனும் பார்வதி தேவியோடு வெண்மையான ரிஷபத்தின் மீது ஏறியமர்ந்த வண்ணம் இரதத்தின் சமீபத்திற்கு வந்து சேர்ந்தார். அப்போது விஷ்ணு முதலான தேவர்கள் அந்த மகேஸ்வரரைக் கண்டு
அவரை போற்றி துதி செய்தார்கள். அதனால் பரமேஸ்வரரும் பரம சந்தோஷம் அடைந்தவராய் தம் தேவியோடு ரிஷபத்திலிருந்து இறங்கி அம்பையும் வில்லையையும் கையில் ஏந்தி கொண்டு ரதத்தின் மீது காலை தூக்கி வைத்தார். அப்படி அவர் ரதத்தின் மீது காலை தூக்கி வைத்ததும் அந்த ரதம் பாரம் தாங்க மாட்டாமல் பாதாள உலகத்தை நோக்கி அழுந்திவிடத் தொடங்கியது. அப்போது படபடவென்று ஒரு சப்தம் உண்டாயிற்று. அதை கேட்ட பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் அஞ்சி கலங்கினார்கள். உடனே திருமால் அந்த விருஷபமாகிய அந்த ரதத்தை சுமந்து தாங்கினார். ஆனால் அவரால் அதன் பாரத்தை தாங்க முடியவில்லை. அவருடைய கண்விழிகள் பிதுங்கி வாயினால் இரத்தத்தை கக்கிக் கொண்டு கீழே விழுந்து அளவு கடந்த பயத்தோடு உமாநாதரை வணங்கி துதித்தார். பிரம்மா முதலான தேவர்களும் பக்தி பெருக்கோடு வணங்கி துதித்தார்கள். அதை கண்ட பரமேஸ்வரர் பரந்தாமனுக்கு காற்றிலும் அதிகமான பலத்தை தந்தருளினார். உடனே அந்த ரிஷபம் எருது ஒரு நொடி பொழுதிற்குள் சிவசங்கரரின் ரதத்தை தன் திமிழினால் தூக்கி இழுத்து உடனே அந்த ரதமும் முன்போல் பூமியில் நிலைத்து நின்றது. அப்போது சங்கரர் உலக நன்மையின் பொருட்டு தம் தேவியோடு அந்த ரதத்தில் ஏறி அமர்ந்தார். உடனே திருமால் மற்ற தேவர்களோடு சேர்ந்து கொண்டு உலகநாதரை பலவாறாகவும் போற்றி தோத்திரம் செய்தார். அப்போது சங்கரர் அவரை நோக்கி, மகாவிஷ்ணுவே, நீர் விரும்பிய வரங்களை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்வீராக என்று கூறி அருளினார். சகலலோக நாயகரே, தங்களுக்கென்று ஒரு சக்தி இருந்த போதிலும் நான் எப்படி மூல சக்தியாக இருந்து வருகிறேனோ அதை போலவே தங்களுக்கு ஒரு ரிஷபம் இருந்த போதிலும் நானும் ஒரு ரிஷபமாக இருந்து வர வேண்டும். மேலும் எனக்கு தங்களிடத்தில் என்றுமே குறைவில்லாத பக்தியும் இருந்து வர வேண்டும் என்று பரமானந்தர் வேண்டிக் கொண்டார். அவ்வாறே அவருக்கு பரமேஸ்வரரும் வரம் கொடுத்து அருளினார். உடனே தேவர்கள் அனைவரும் அளவு கடந்த ஆனந்த பரவசத்தோடு விக்கினங்களை எல்லாம் வேறறுக்கவல்ல ஸ்ரீ மகா கணபதியை ஏராளமான உணவு வகைகள், கனி வகைகள் மற்றுமுள்ள பூஜை பொருட்கள் ஆகிய அனைத்தினாலும் பூஜை செய்து வணங்கினார்கள். கணேச பெருமான் தம் அருமை மகனாக இருந்த போதிலும் உமாநாதர் அவரை அப்போது வணங்கி வழிபட்டார். அதன் பிறகு அவர் ரதத்தின் சாரதியாக அமர்ந்திருந்த பிரம்மதேவனை நோக்கி குதிரைகளை ஓட்டிச் செல்லும்படி உத்தரவிட்டார். பிரம்மதேவனும் அவ்வாறே ரதத்தை ஓட்டிச் செல்ல ஆரம்பித்தார். அப்போது கணாதிபர்கள் எல்லாம் பேரி, படகம், டிண்டிமம், கோமுகம், சங்கம், கொம்பு, திமிலம், மத்தளம், காகலம் முதலான வாத்திய கருவிகளை வானலாவ முழங்கினார்கள். அந்த ஒலியினால் சகல திக்குகளும் அதிர்ந்தன. அப்போது கால்நடையாகவே நடந்து வந்த தேவர்கள், கணாதிபர்கள், பிரமத கணங்கள் முதலானவர்கள் எல்லாம் அவரவர்களின் வாகனங்களில் ஏறியமர்ந்து கொள்ளும்படி சிவபிரான் கட்டளையிட்டார். அதன்படி விஷ்ணு, பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் தங்கள் தங்களது வாகனங்களில் ஏறியமர்ந்து கொண்டார்கள். திருமால் தம் கருட வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு சிவசங்கரரை வணங்கினார். பிரம்மதேவன் தம் அன்ன வாகனத்தின் மீதும், தேவேந்திரன் ஐராவதத்தின் மீதும், மற்ற திக் பாலகர்கள் எல்லாம் அவரவர் வாகனங்களின் மீதும் ஏறி அமர்ந்து கொண்டு சங்கரரை வணங்கி வழிபட்டார்கள். விக்கின விநாயகப் பெருமான் தமது மூஞ்சூறு வாகனத்தின் மீது ஏறிக்கொண்டு அவரது வலது பக்கத்திலும், கந்தபிரான் தம் மயில் வாகனத்தின் மீது ஏறிக்கொண்டு அவரது இடது பக்கத்திலும் கணக்கில்லாத கணாதிபர்கள் புடைசூழச் சென்றார்கள். அவர்களுக்கு முன்பாக ஸ்ரீ நந்திதேவர் நின்று கொண்டு கையில் தங்கப் பிரம்பை பிடித்த வண்ணம் பகவானின்
திருச்சந்நிதியின் வழியை மறைக்க முயல்பவர்களை எல்லாம் விலக்கியபடியே சென்றார். உமாநாதர் தம் தேவியோடு ரதத்தில் அழகுற அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை கண்ணுற்ற தேவர்கள் எல்லாம் பெரிதும் உவகையடைந்து மகிழ்ந்தார்கள். இவ்வாறாக முப்புறங்களையும் அழித்துவிடும் நோக்கத்தோடு அண்ணல் அங்கு வந்து சேர்ந்தார். அப்போது தேவர்கள், முனிவர்கள், யோகிகள், கணாதிபர்கள், தும்புரு, நாரதர் முதலான அனைவரும் அவருக்கு பணிவிடைகள் செய்ய விரும்பியவர்களாக ஸ்வஸ்தி வாசனம் செய்தார்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் மங்கள கீதங்களை முழங்கினார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.